அண்ட் சொல்லுங்க லைக் எங்க நம்ம சூளைமேட்ல பீஸ் கேஃபேக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களா ரெகுலரா வந்திருக்கீங்களா? ஆல்ரெடி வந்திருக்கேன். என்ன சாப்பிட்டீங்க இன்னைக்கு? இன்னைக்கு வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ. ஓகே, நிறைய இடத்துல நிறைய கெஃபே இருக்கு. குறிப்பா நீங்க இந்த கெஃபேக்கு 2வது டைம் வரதுக்கான காரணம்? இங்க வந்து எல்லா டேஸ்ட் எல்லாம் எல்லா ஐட்டமும் நல்லா இருக்கும். ஓகே, இதுக்கு மட்டும் விட்டு வந்திருக்கேன். ஓகே, அப்போ வந்து மிக்ஸ் வெஜ் பாஸ்தா சாப்பிட்டுருக்கேன். ஓகே. இப்போ செகண்ட் டைம் வந்து இங்க ஸ்வீட் பொட்டேட்டோ சாப்பிடலாம் வந்து. ஓகே, ரேட்லாம் எப்படி? ரொம்ப எக்கனாமி தானா? மினிமம் எக்கனாமி தான். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். நம்ம சூளைமேட்ல இருக்கிற நம்ம பீஸ் கெஃபேக்கு எவ்வளோ வரீங்க? ஆனா ஒரு 8 to 10 டைம்ஸ் வந்திருக்கேன். ஓ, வெரி நைஸ்ண்ணே. அடிக்கடி வரதுக்கான காரணம்? இந்த சாண்ட்விச்சஸ் நல்லா இருக்கும். ஓகே, பால் சர்பத் நல்லா இருக்கும். ஓகே, பிஸா நல்லா இருக்கும். ஓகே. அதனால குறிப்பா சாண்ட்விச்ல என்ன சாண்ட்விச் பிடிக்கும் உங்களுக்கு? சிக்கன் சாண்ட்விச் பிடிக்கும். ஓகே, பிரெட் ஆம்லேட் இங்க நல்லா இருக்கும். சூப்பர். அண்ட் டேஸ்ட் வைஸ்ல அப்படின்னா எல்லாமே ஓகேவா இல்லை நல்லா தான் இருக்குமா? சூப்பராக இருக்கும். ஓகே, அண்ட் ரேட்ல அப்படி ரொம்ப அதிகமா இல்லை ரீசனபிள் தானா? நாமினல் 10க்கு மார்க் எவ்வளோ போடலாம்? 9.5. சூப்பர். அண்ட் சொல்லுங்க, எங்க சூளைமேட்ல வந்து நம்ம பீஸ் கெஃபே எப்போ ஆரம்பிச்சீங்க? பீஸ் கேஃபே ஜான்வரி ஸ்டார்ட். ஓகே, நேம் வந்து ரொம்ப சிம்பிளா இருக்கு, ஆனா கேட்சியா இருக்கு. நிறைய பேர் இருக்கு. இந்த பேர் நீங்க எப்படி வச்சீங்க? ஆக்சுவலி வி ரிலேட் டு இட். லைஃப்ல எல்லாருமே நோக்கி ஓடுறது, கொஞ்சம் நேரம் நிம்மதியா உட்காந்து கொஞ்சம் எந்த விஷயம் யோசிக்காம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ பீஸ் எல்லாருக்கும் தேவை. ஸோ அதனால அது ஒரு கேட்சியா இருந்ததுனால. ஓகே, நம்ம பீஸ் கெஃபேயோட டைமிங் எப்போ வந்து இப்போ? நூன் 12:30 ஸ்டார்ட் பண்றோம், நைட் 10:30 வரைக்கும். ஓகே, அண்ட் ஆன்லைன் ஆர்டர்ஸ் என்னென்ன இதெல்லாம் இருக்கு? ஜொமேட்டோட டைப் வச்சிருக்கோம். பிளானிங் டு எக்ஸ்டெண்ட் டு ஸ்விக்கி as well. சூப்பர். அண்ட் என்னென்ன மெனுலாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? மெனுல we have all kinds of fries, சாண்ட்விச்சஸ் இருக்கு, பீட்சா இருக்கு, பர்கர்ஸ் இருக்கு. ஓகே, அண்ட் வந்து ஹவுஸ் ஸ்பெஷல்ஸ் பாஸ்டாஸ் இருக்கு. ஓகே, ஃப்ராங்கீஸ் ஆஃபர் பண்ணுவோம். ஓகே. அண்ட் ஜனவரி ஓபன் பண்ணீங்க. இப்போ வந்திருக்கிற பீப்புள் கிட்ட ஃபீட்பேக் எப்படி இருக்கு? சோஃபா சோ குட். எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. பீஸ்ங்கிற டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி எவ்ரிபடி இங்க வந்து வர்றவங்க எல்லாருக்குமே வந்துட்டு ரிலாக்ஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகே, அது ஹாப்பியா இருக்கு. ஸோ வாட் பி பிளான் அது கரெக்டா ரீச் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு. வெரி நைஸ். அண்ட் நீங்க ஏதாவது ஆஃபர் ஏதாவது போட்டுக்கிட்டு இருக்கீங்களா? எஸ், நாங்க காம்போ ஆஃபர்ஸ் த்ரூ அவுட் 365 days போட்டிருக்கோம். ஓகே, காம்போ ஆஃபர்ஸ் வந்து எனி டைம் அவைலபிள் தான். அதுல டாப் 2 ஆஃபர் ஏதாவது சொல்லுங்கன்னா என்ன சொல்லுங்க? 150 and 200 காம்போஸ் தான் சொல்லுவேன். ஓகே, காம்போஸ்ல 200 காம்போலயே யூ கேன் get a pizza. ஓகே, அதனால that is our most running offer. ஓகே. நான் சப்போஸ் இந்த 200 காம்போ ட்ரை பண்ணனா அந்த 200ல என்னென்னலாம் வரும்? 200 காம்போல you get a pizza, ஒரு french fries வந்துரும், ஒரு mojito கிடைக்கும். Okay. the mojito with a milkshake as well. ஓகே, ஓகே, ஓகே. அண்ட் இந்த ஆஃபர் வந்து 365 days இருக்கும்னு சொல்லி Yes. சொல்றீங்க. அண்ட் எங்க சூளைமேட்ல வந்து நிறைய கெஃபேஸ், நிறைய ஹோட்டல்ஸ், நிறைய ரெஸ்டாரண்ட் இருக்கு. வாட் மேக்ஸ் our பீஸ் கெஃபே வெரி டிஃபரெண்ட்? What makes a Peace Cafe different is the kind of food we provide. என்ன சொல்றது, மற்ற கெஃபேஸும் சிமிலர் கைண்ட் ஆஃப் ஃபுட் இருந்தாலும் we are completely concerned about the quality and the quantity of the food. அண்ட் வந்து நாங்க அந்த எங்க டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு ஆம்பியன்ஸை வந்து மெயின்டைன் பண்றதுல ரொம்ப கான்சியஸா இருக்கும். ஓகே, அண்ட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த பார்ட்டி ஆர்டர், பர்த்டே பார்ட்டி, இல்ல ஃபேமிலி கெட் ஆஃபீஸ்லாம் வந்து வெளில கெஃபே ரெஸ்டாரண்ட்ல வந்து ஆர்டர் கொடுப்பாங்க. அந்த மாதிரி பார்ட்டி ஆர்டர் எடுத்து பண்ணுவீங்களா? எஸ், we did undergo 2 ஆர்டர்ஸ் எடுத்திருந்தோம். ஓகே, பல்க் குவான்டிட்டில டீ அண்ட் ஸ்நாக்ஸ் சப்ளை பண்ணிருக்கோம். சூப்பர். Yes, we are open for orders. அண்ட் வாட் இஸ் தி மினிமம் குவாண்டிட்டி ஃபார் ஆர்டர்? மினிமம் குவான்டிட்டி இப்போதைக்கு நாங்க எந்த மார்க்கும் செட் பண்ணல. ஓகே, as far as but we are not capable to என்ன சொல்றது, ரொம்ப ஃபார் அவே பிளேசஸ்க்கு டெலிவர் பண்ண முடியாது. ஓகே, அது மட்டும் சோ நியர்லி ஒரு 3 to 5 கிலோமீட்டர்ஸ்க்குள்ள definitely yes we can. ஓகே, இன்னைக்கு நம்ம டிராவல் ஸ்டார்ட்ல நீங்க ப்ரோ இத ட்ரை பண்ணுங்க, வேற எங்கேயே நீங்க ட்ரை பண்ணிருக்க மாட்டீங்கன்னா என்ன சொல்லுவீங்க? நான் கண்டிப்பா எங்களுடைய சீஸ் மெல்ஸஸ் தான் சொல்லுவேன். Okay. 3 categories in it. சிக்கன் சீஸ் மெல்ஸ், பனீர் அண்ட் மஷ்ரூம். அது நாங்களே இனோவேட் பண்ண ஒரு டிஷ். Okay. பண்ணி பாருங்க எப்படி இருக்கு சொல்லுங்க. Alright, and all the very best to you and to your family members and your team. So I feel very happy, and I'm sure like Peace Cafe will make a piece out over here at Suleiman. Yes. All the very best to you. Thank you. Thank you. May peace be with you. வணக்கம் நேயர்களே, நம்ம சூளைமேட்ல வந்து பீஸ் கெஃபேன்னு சொல்லி புதுசா ஓபன் பண்ணிருக்காங்க. அண்ட் ஃபாசில் ப்ரோ வந்து பாத்தீங்கன்னா இன்டர்வியூல வந்து ஒரே டேக்ல வந்து எவ்வளவு அழகா பேசிருக்கான்னு சொல்லி பார்த்தோம். அண்ட் இந்த இடத்துல வந்து 200 ரூபாய் காம்போ கொடுத்துருக்காங்க. இந்த காம்போல என்னென்ன வரும்னு பாத்தீங்கன்னா ஜூம்ல வாங்க, இது வந்து பிரெஞ்ச் ஃப்ரைஸ், இது கூட வந்து பாத்தீங்கன்னா மயோ கொடுக்குறாங்க. அப்படியே ஜம்ப் பண்ணி பார்த்தோம்னா திக் கிரஸ்ட்ல வந்து ஒரு சிக்கன் பீஸா கொடுக்குறாங்க. அது கூட டாப்பிங் வந்து பாத்தீங்கன்னா சாஞ்சேல சில்லி ஃபிளேக்ஸ் அண்ட் மேல வந்து ஆரிகானோ கொடுத்துருக்காங்க. இது கூட வந்து ப்ளூபெரி
ப்ளூபெரி மொஜிட்டோ கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து இன்னும் 2 டாப் செல்லர் சொல்லி சொல்லலாம். இது வந்து பாத்தீங்கன்னா சிக்கன் சீஸ் மெல்ட்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பார்க்கும்போது லசங்க மாதிரி இருக்கு, ஃபுல்லா சீஸ் டாப்டு. அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா பால் சர்பத், அதாச்சும் ஜாமுன் சர்பத் சொல்லி சொல்லலாம். இல்லைன்னா வந்து நாகப்பழம் இல்லைன்னா நாவல் பழம் சொல்லி சொல்லலாம். அதுக்காக ஒரு சின்ன டிபேட்டே போயிட்டு இருக்கு. சரி, இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குங்கிறது ரிவ்யூ பண்றேன். பீஸா கேட்டீங்கன்னா திக்னஸ்ல கொடுத்துருக்காங்க. சூடா சாப்பிடும் போது நல்லா கிறிஸ்பியா கிரன்ச்சியா இருக்கு. அண்ட் சாஸ் யூஸ் பண்ணிருக்காங்க, அதிக அளவுல யூஸ் பண்ணாம லிமிட்டடா யூஸ் பண்ணதுனால திகட்டாம ரொம்ப சூப்பரா இருக்கு. சீஸும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மெல்டிங்கா இருக்கு. இது சூடா இருக்கும்போது சாப்பிட்டீங்கன்னா தான் அதோட டேஸ்ட் வேற இருக்கும். ஃபைனலா வந்து உங்களுடைய ப்ளூபெரி மொஜிட்டோ. ஒரே வார்த்தை, செம்ம ரெஃப்ரெஷிங்கா இருக்கு. 200 ரூபாய்க்கு வர்த்தான்னு கேட்டீங்கன்னா டபுள். அடுத்ததாக வந்து இவங்களுடைய நம்ம சிக்கன் சீஸ் மில்ஸ் பாருங்களேன், பார்க்கும்போது லசாங்க மாதிரி இருக்கு. ஆனா இதை வந்து நீங்க உள்ள நல்லா குத்தி உள்ள மேகி கிண்டுற மாதிரி கிண்டி அதை ரோல் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா தான் தெரியும். பாருங்க, தெரியுதுங்களா? சிக்கன் சீஸ் மில்க்ஸ் வேற லெவலு. ஆனா இங்க ஒரு கிரிட்டிக்கல் கேட்ச் என்னன்னா, இங்க ஆர்டர் பண்ற எந்த ஐட்டமா இருந்தாலும் இந்த சூடா இருக்கும்போது சாப்பிட்டா நல்லா இருக்கும். ஏன்னா இதோட ஹீட் வந்து கொஞ்சம் ஆறி போச்சுனா கூட நீங்க வீட்டுல வந்து ஓவன்ல வச்சு சாப்பிட்டீங்கன்னா கூட டேஸ்ட் நல்லா இருக்கும். பட் அதோட ஆக்சுவல் டேஸ்ட் தெரியாது. செம்மையா இருக்கு. நிறைய சீஸ் ஆட் பண்ணி, நிறைய ஆலிவ்ஸ், நிறைய வெஜிடபிள் ஆட் பண்ணி, சிக்கன் பீஸ்லாம் ஆட் பண்ணி, அது கூட மயோ சீஸ்லாம் ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. செம்ம ஜூசியா, செம்ம சீஸியா, ரொம்ப சூப்பரா இருக்கு, சொல்ல வார்த்தையே இல்லை. லசாங்கா மாதிரி இல்லாம எதுக்குன்னு ஒரு யூனிக் டேஸ்ட் இருக்கு. வர்த்தான்னு கேட்டீங்கன்னா செம்ம வருது. உங்களுடைய வெஜ்ஜில் வந்து ஒயிட் சாஸ் பாஸ்தா ஆளுங்க வந்துகிட்டே இருக்காங்க. அதோட மைக் எரியுதான்னு பார்த்தா எரியுது. சாப்பிடுவோமா? செம்ம சூடா இருக்குங்க. மேல பாத்தீங்கன்னா மேலோட்டமா எதுவுமே தெரியல. அவன் அந்த கேமரா எடுத்துக்கிட்டு இருக்கான் பாருங்க, எவ்வளவு சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. செம்மையா இருக்கு ஒயிட் சாஸ் பாஸ்தா. அண்ட் அவங்க ஆட் பண்ணிருக்கிற அந்த இன்கிரீடியன்ஸ், பெப்பர், பிளேக்ஸ், சால்ட் எதுவும் இருக்கட்டும், ரொம்ப சூப்பரா ஆட் பண்ணிருக்காங்க. ரொம்ப வாட்டரியா இல்லாம ரொம்ப லிக்விடா, ஏதாச்சும் ரொம்ப சாலிடா இல்லாம கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கு. நீங்க பாஸ்தா கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. ஃபைனலாக நம்ம சூளைமேட்ல இருக்கிற நம்ம பீஸ் கஃபேயோட பால் சர்பத்து ட்ரை பண்ணுமா? ஒரு அக்கா வந்து நான் அந்த பாஸ்தா சாப்பிடும்போது சுட்டுருச்சு இல்ல, சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த அக்கா வந்து நான் காமிக்கிறேன். ஐயோ நான் தவறுறாங்க. சரி, ட்ரை பண்ணுவோம். பன்சகரே வேற லெவலா இருக்குதா. செம்மையா இருக்குங்க பால் சர்பத்து. நாவல் பழம் போட்டு கொடுத்துருக்காங்க. சும்மா அந்தரா இருக்கு. நான் சொல்றதோட அது நீங்க ஃபீல வந்து நீங்க வாழ்ந்தீங்கன்னா தான் தெரியும். சொல்ல வார்த்தை இல்லை, அவ்வளவு சூப்பரா இருக்கு. சில்லுன்னு கொடுத்துருந்தாங்க. இன்னும் சில்லுன்னு கொடுத்துருந்தா செம்மையா நண்பா. எண்டிங் வந்தாச்சு. பாசில் ப்ரோ, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கும் சரி, மிஸ்ஸஸ் அவங்களுக்கும் சரி, நம்ம டீமுக்கும் சரி வாழ்த்துக்கள். இடம் வந்து சின்னதா இருந்தாலும் உள்ள கொடுக்குற டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கு. நான் சாப்பிட்ட எல்லா ஐட்டமும் நல்லா இருந்தது. பட் குறிப்பா வந்து இந்த சீஸ், சிக்கன் சீஸ் மில்ஸ் இதை ட்ரை பண்ண மிஸ் பண்ணாதீங்க. அது உங்களோட பாஸ்தா ட்ரை பண்ண மிஸ் பண்ணாதீங்க. குறிப்பா வந்து உங்களுடைய பால் சர்பத்து கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணுங்க. மூணத்தோட டேஸ்ட் வந்து டாப் நாச்சு, சான்ஸே இல்லை. பால் சர்பத்து வந்து டெஃபினெட்லி மஸ்ட் ட்ரை. அண்ட் ரேட் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப ரீசனபிள் தான். இந்த இடத்துல வந்து நீங்க இந்த ஆம்பியன்ஸ் எல்லாம் வந்து பார்க்கும்போது இந்த மவுண்டன்ஸ் இல்ல சீஸ் அப்படியே நீங்க ஏதோ திங்க் பண்ணிட்டு சாப்பிடணும்னு நினைக்கும் போது உங்களுக்கு கொஞ்சம் காம் மைண்டா இருக்கு. அப்படியே திரும்பி பாத்தீங்கன்னா மேல வந்து சென்னை சூப்பர் கிங் மேட்சுக்காக தான் வெயிட்டிங்க. என்னைக்காவது ஜெயிப்பாங்களா இல்லையா, தோனி என்னதான் பண்ணணும், அஸ்வின் எப்பதான் பவுலிங் போடணும், நீங்க ஏதாச்சும் சஜஷன் தரணும் நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ சொல்லுங்க. சூளைமேட்லயோ இல்ல பக்கத்துல சூளைமேடு சுத்தி இருக்கிற ஏரியாலயோ நீங்க வந்து ஒரு பானிபூரி வெறியன்னா கண்டிப்பா இங்க வந்தீங்கன்னா மந்த் எண்ட் போது மட்டும் தான் வந்தீங்கன்னா 100 ரூபா கொடுத்தீங்கன்னா ஒரே ஆள் வந்து அன்லிமிட்டடா பானிபூரி சாப்பிடலாம். கடைசி அவங்களுடைய ஹாட் சாக்லேட் காஃபி கொடுத்துருக்காங்க. பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு, செம சூடா இருக்கும். ட்ரை பண்ணுவோமா?
ஹாட் சாக்லேட் சூடா சாப்பிடும்போது அப்படியே இருக்கு. இதெல்லாம் கட் பண்ணாமே போயிட்டே இருக்கும். ஒருத்தானு கேட்டீங்கன்னா ப்ரோ செம்ம ஒருத்தர். அவருக்கு வந்து இன்னொரு முகம் இருக்கு. என்ன முகம் கேட்டீங்கன்னா, அவர் வந்து ரெஸ்டாரண்ட்ல மட்டும் இல்லை, இட்ஸ் வெரி குட் ஃபிலிம் ரைட்டர். ஸோ நிறைய விஷயங்கள் வந்து பேசிக்கிட்டு இருந்தோம் பிஹைண்ட் த கேமரா. அண்ட் சொல்ல வார்த்தையில மோர் ஆஃப் ஃபேமிலி அண்ட் காட் பிளேஸ் பீஸ் கேஃபே. வீடியோ வந்து நான் செம்ம ஒருத்தர். அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.